டு மார்க்கெட் டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நான் வந்து ஒரு 9:35 அந்த டைமில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ டெய்லி நான் வந்து மார்க்கெட் அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆன உடனே நான் வந்து ஒரு அப்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து அந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் தான். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ நம்ம வந்து நான் கொடுத்த லெவல்ஸ் என்ன, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, 9:30 மணி கேண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வந்து நல்லா வந்து ஒரு 21,500க்கு மேலே சப்போர்ட் எடுக்கு, ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம போய் வந்து கால் ஆப்ஷன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 21,500 கால் புட்டு அப்படிங்கிற லெவலை நமக்கு பார்க்கணும். அந்த லெவல்ஸ் எந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, 21,500 கால் வந்து 175 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். 21,500க்குள்ள புட் ஆப்ஷன் வந்து 130 ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். இது வந்து நம்ம அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுடைய இது வந்து இப்போ ஒரு 2-3 நாளாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஷனுடைய சார்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடும். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது சார்ட்டு. ஒரே நிமிஷம். ஆ 174 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்தோடனே இந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இது புட் ஆப்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம புட் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா வந்து கால் வந்து இந்த பக்கத்துக்கு இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நான் மார்க்கெட் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நான் ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 174 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நிமிஷம் ஹையாக வந்து 304 ரூபாய்க்கு ஹையாக போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புட் ஆப்ஷன் எந்த அளவுக்கு அது லோவாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட் ஆப்ஷனுடைய லெவல் பாருங்கள். புட் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த கேண்டில் அந்த 9.15 கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணோன்னே எடுக்கிறேன். இந்த கேண்டிலுடைய இது வந்து இதாக இல்லாதனால நான் வந்து இந்த ஃபுல் பாடி கேண்டில்குள்ளே க்ளோசிங் பண்ணதாக பாருங்கள் அப்படின்னு. இது வந்து இன்வெர்டர் கேமரா மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப ட்ரேடிங் கம்மியாக நடந்திருக்கு இந்த இடத்துல. அதனால் இந்த கேண்டில் முடிஞ்சோடனே 9:30 கேண்டில் முடிஞ்சோடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. 130 ரூபாய் கிராஸ் பண்ண உடனே மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 48 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம எப்படி அதை வந்து நம்ம கொடுத்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் மார்க்கெட் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கேண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தது 45,300 கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஒரு 20% மேலே தான் வந்து 45,300க்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே வந்து 80% வந்து 45,300 கீழே ட்ரேட் ஆகிருக்கனால இந்த கேண்டிலுடைய கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஃபுல் பாடி கேண்டில் வச்சுட்டு நம்ம ட்ரேட் இருக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கிறதுனால கால் வந்து நிஃப்டியோட வந்து பையிங்கில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து செல்லிங்கில் இருக்குது. நாம் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் வந்து இந்த 45,000 அப்படிங்கிற லெவலில் தான் இன்றைக்கி சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். 45,000க்கு மார்க்கெட் வரல. ஸோ அப்படியே வந்து நிஃப்டி வந்து அப்படியே அப் ட்ரெண்டில் இருந்ததுனால 45,000 சப்போர்ட் எடுக்காமலே மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் நம்ம வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி நல்லாவே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் லெவல். இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப எளிமையான முறையில் பார்க்கணும். நான் கற்றுக்கிட்ட விஷயத்த இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஆப்ஷனில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் மார்க்கெட்டை பற்றின ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த நான் கொடுக்குற லெவல்ஸை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து டெய்லி மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ட்ரேட் பண்ணுவீங்க. அது கூட இதை இன்புட் பண்ணி பாருங்கள். நான் வந்து இது வந்து பயிற்சிக்கான வீடியோ. நான் வந்து எந்த பரிந்துரையும் வழங்கலை. என்னுடைய அனுபவத்தை தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் கடந்த 5 வருஷமாக ட்ரேட் பண்ணி நிறைய வந்து அதில் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டை ரொம்ப கடினமாக பார்க்காம மிக எளிமையான முறையில் பார்க்குறதுக்கு வழி என்னவோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து டெய்லி நான் கொடுக்குற அப்டேஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து ரொம்பலாம் வந்து பெரிய அளவில் படிக்கலை. ஸோ வந்து எனக்கு கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நான் வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அனுபவம் தான் பெரிய ஆசான் அப்படிம்பாங்க. அந்த அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்தா நம்மளால் எளிமையாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இதை நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாதுங்கிறனால ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவாக நான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட முதல்ல லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் நிறைய பேர் லைக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து வீடியோ வந்து நிறையா ரீச் ஆகும். இதை வந்து நிறைய பேர் பார்த்து பயன்பெறுவாங்க நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் லைக் பண்ணதுனால எனக்கு வந்து வியூஸ் போகிறது, 2வது வியூஸ் போனதுனால எனக்கு பைசா வர போகிறது இல்லை. நான் வந்து இதை நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் கிடைக்கல. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய பேர் போடலை. நான் அவங்க தெரிஞ்சிருக்குமா இல்லை தெரியலையா, தெரிஞ்சவங்க வெளியே சொல்லாமல் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். டெய்லி என்ன நடக்கும், என்ன பண்ணலாம் நம்ம அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா இந்த 15 நிமிஷம் கேண்டிலுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டை முடிவு பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மார்க்கெட்டை பார்க்குறேன். கேண்டிலை வச்சு மட்டும் மார்க்கெட்டை வந்து நான் அனலைஸ் பண்ண முடியாது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து நான் அந்த கேண்டிலை வச்சு எடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே பை ஆகிருக்கு, இங்கே செல் ஆகிருக்கு அப்படின்லாம் நான் பார்க்கல. நான் பார்க்குற மார்க்கெட்டோட விதம் வந்து வேறு மாதிரி. அதாவது அதிகமான பை செல்லிங் அந்த இதை கால்குலேஷன் எங்கே பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு நான் வந்து கற்றுக்கிட்டதை வச்சு தான் இந்த வீடியோ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி. இன்றைக்கி நைட்டு நான் வந்து இந்த வீடியோ, அதாவது ஆப்ஷனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வரும், பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி.